வணக்கம் நண்பர்களே. கார் ரேஸில் 3வது இடம் பிடித்த அஜித்துக்கு அண்ணாமலை வாழ்த்து. பைக் கார் ரேஸில் ஆர்வம் கொண்டவரான நடிகர் அஜித்குமார் தற்போது அஜித்குமார் ரேசிங் அணி என்கிற ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார். இந்த அணி துபாயில் 24H சீரீஸ் ரேஸில் பங்கேற்றது. அதாவது இந்த போட்டியில் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக கார் ஓட்ட வேண்டும். அதோடு 6 மணி நேரத்துக்கு ஒருவர் என ஆள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி நடந்த இந்த போட்டியில் அஜித்குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதையடுத்து அவருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தியில் துபாய் 24H தொடரில் நடிகர் அஜித்குமாரின் அணி 3வது இடம் பிடித்திருப்பது இந்தியாவுக்கே பெருமையான தருணம். அவர் எப்போதுமே தான் பங்கேற்கும் துறைகளில் தனித்துவமாக விளங்குகிறார். அவரது ஆர்வம், அர்ப்பணிப்பு பலரையும் ஊக்குவித்து வருகிறது என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கார் ரேஸில் திராவிட மாடல் அரசின் விளையாட்டுத்துறை லோகோவை அஜித்குமார் பயன்படுத்தியதற்கு நன்றி. அவர் இதுபோல் தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, திமுகவின் கேவலமான செயல். அண்ணாமலை அதிர்ச்சி தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழக பாஜக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை அண்ணாமலை அந்த தேர்தலை தாங்கள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். அதையடுத்து அதற்கான காரணத்தை அண்ணாமலை கூறுகையில், இந்திய அளவில் பாஜக ஒரு இடத்தில் கூட தேர்தலை புறக்கணித்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்றால் இங்கு லஞ்ச லாவண்யம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அதிகரித்துவிட்டது. தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ள தொகுதிகளில் கூட பாஜக போட்டியிட தவறியதில்லை. இப்படி நாங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியை புறக்கணிப்பதன் முக்கிய காரணம், கடந்த முறை இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடைபெற்ற போது மொத்த அமைச்சர்களும் அங்கு முகாமிட்டு மக்களை பட்டியலில் அடைத்து வைத்தார்கள். இது மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயலாகும். அதே நிலை மீண்டும் அந்த தொகுதி மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். அதோடு இப்படி திமுக தவிர அனைத்து கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடாதது ஏன் என்று அங்குள்ள மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் நோட்டாவுக்கு வாக்களித்தாலும் தங்களது மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தல் எப்படி நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் சராசரி வாக்காளர்களாக கூர்ந்து கவனிப்போம். குறிப்பாக திமுக கட்சியானது இந்த இடைத்தேர்தலை அறிவித்ததுமே சில முக்கிய அமைச்சர்கள் அங்கு களமிறங்கி பணம் மற்றும் பரிசு பொருட்களை மக்களுக்கு பட்டுவாடா செய்ய தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு காவல்துறை மட்டுமின்றி அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதால் இதை கட்டுப்படுத்த முடியும் என்று தெரியவில்லை. அதோடு டாஸ்மாகில் வரும் மொத்த பணத்தையும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இறக்கிவிடவும் திமுக திட்டமிட்டுள்ளது. இதுபோன்ற தகவல்கள் எங்களது கவனத்திற்கு வந்ததை அடுத்துதான் இந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நேர்மையான முறையில் நடைபெறாது என்பதற்காகவே நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளோம். அந்த வகையில் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதை விட திமுகவின் அராஜகமான செயல்பாட்டிற்கும் ஜனநாயக விரோத முறைப்படி தேர்தலை சந்திக்காததை கண்டித்தும் அவர்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இப்போது எங்களால் புறக்கணிக்கப்படும் திமுகவை சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே புறக்கணிப்பார்கள் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, ஸ்டாலினுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ். லோக்சபாவில் நடக்கப் போகும் பகீர் சம்பவம். திமுகவுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி. தமிழகத்தில் உள்ள திமுக என்கிற கட்சி கருணாநிதி காலத்திலிருந்தே பொய் என்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்து வருகிறது. எந்த மேடையில் ஏறினாலும் பொய்யை தவிர எதையும் பேச மாட்டார்கள். அதே போன்று தேர்தல் நேரங்களில் முழுக்க முழுக்க பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளிவிட்டு வருகிறார்கள். இப்படி தேர்தல் நேரத்தில் பக்கம் பக்கமாக அடித்துவிடும் அத்தனை பொய் வாக்குறுதிகளையும் தாங்கள் வெற்றி பெற்றதும் சுத்தமாக மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மு.க. ஸ்டாலின் சட்டசபையிலும் அவ்வப்போது பொய்யான செய்திகளை அள்ளிவிட்டு வருகிறார். இப்படிதான் சமீபத்தில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் குறித்து சட்டசபையில் விவாதத்தை ஏற்படுத்திய போது அதிமுகவுக்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிட்டார் மு.க. ஸ்டாலின். அதாவது மக்களவையில் கனிம வள மசோதாவை அதிமுகவின் எம்பி தம்பிதுரை ஆதரித்து பேசினார். அதனால்தான் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது அதிமுகவினர் அரசியலுக்காக அதை எதிர்ப்பது போன்று கூறி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் மு.க. ஸ்டாலின். அதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட அதிமுக எம்பி தம்பிதுரை நேற்று திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு நான் தான் காரணம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டசபையில் பேசியிருக்கிறார். ஆனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். தமிழக சட்டசபையில் நான் உறுப்பினர் இல்லை என்பதால் என்னை பற்றி பொய்யான ஒரு தகவலை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அப்படி நான் பாராளுமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தால்
அங்கு அது ரெக்கார்ட் ஆகியிருக்கும். இந்த தேதியில் இது குறித்து நான் பேசினேன் என்பதற்கு முழு ஆதாரம் இருக்கும். ஆனால் அது குறித்து நான் ஒருபோதும் பேசியதில்லை. இருப்பினும் என்னை பற்றி முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயத்தை சட்டசபையில் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதோடு மக்களவையில் அவர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்று அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இந்த விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் வசமாக சிக்கி இருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. அவரை பொறுத்தவரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீட் தேர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து போட்டு ரத்து செய்வோம் என்று சொல்வார். இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொய் சொல்வதற்கு மு.க. ஸ்டாலின் அஞ்சவே மாட்டார். அப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை தம்பிதுரை பேசியதாக அவர் சொன்ன இந்த விவகாரம் தற்போது திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் காரணமாக இதற்கான ஆதாரத்தை மு.க. ஸ்டாலின் கொடுத்தாக வேண்டும். அதோடு மக்களவையிலும் அவர் கொடுத்துள்ள இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் காரணமாக விவாதம் நடக்கும். அப்போது திமுக எம்பிக்கள் மு.க. ஸ்டாலின் சட்டசபையில் பேசியது குறித்து விளக்கம் கொடுத்து ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் இது குறித்து விவாதம் நடைபெறும் போது தம்பிதுரை அப்படி ஒரு விஷயத்தை மக்களவையில் பேசவே இல்லை என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவிக்கும் போது மு.க. ஸ்டாலின் பொய்யான ஒரு தகவலை தான் சொல்லி இருக்கிறார் என்பது உறுதியாகிவிடும். அதனால் இந்த விவகாரத்தில் திமுக அடுத்து பின்வாங்க போகிறதா, இல்லை தவறான தகவலை வெளியிட்டதற்காக மன்னிப்பு கோர போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, தமிழக சட்டசபையில் தான் கேட்டுக்கொண்ட பிறகும் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் வெளிநடப்பு செய்ததாக கூறிய ஆளுநர் ரவியை எதிர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆளுநர் அவமதிக்கிறார் என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக இது ஆணவத்தின் உச்சம், பாரத தாயை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று ஒரு பதிவு போட்டிருந்தார் ஆளுநர் ரவி. இப்படியான நிலையில் நேற்று ஆளுநர் ரவி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மீனவ கிராமத்தில் நடந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார். அப்போது தமிழ் பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சட்டை அணிந்து பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்தின் தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போது அவர் பேசுகையில், மீனவ சமுதாயத்து மக்கள் பிரதமர் மோடியின் மனதில் இடம் பிடித்துள்ளார்கள். நான் அவரை எப்போது சந்தித்தாலும் மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு மத்திய அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறேன். இனிவரும் காலங்களிலும் உங்களுக்காக தொடர்ந்து மத்திய அரசு இடத்தில் கோரிக்கை வைப்பேன் என்று தெரிவித்துள்ளார் ஆளுநர் ரவி. நண்பர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவின் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தி மற்றும் சட்டசபையில் டங்ஷன் சுரங்கம் சம்பந்தமாக மு.க. ஸ்டாலின் பேசிய செய்தியால் பார்லிமெண்டில் அதிமுகவின் தம்பிதுரை கொண்டு வரும் உரிமை மீறல் நோட்டீஸ் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.